மார்னிங் நம்ம டேம் சேனலில் நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு தேவையான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி கைட்லைன்ஸ் அண்ட் வியூஸ்லாம் கொடுத்துருந்தோம். நிஃப்டி வந்து இந்த 635 மேலே சஸ்டைன் பண்ணால் புல்லிஷாக இருப்பாங்க அண்ட் இந்த 2 லெவலில் வந்து ஹிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதும் கொஞ்சம் நேரத்துலேயே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது கொடுத்துருந்தேன். அதாவது இந்த 24,620 மேலே சஸ்டைன் பண்ணால் நம்ம பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜி பிளான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவல் வேறு ஒன்றும் இல்லை. எஸ்டர்டே அனலைஸ் வீடியோலே பேசியிருந்தோம். எஸ்டர்டே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்து ட்ரெண்டிங் டேவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த லாஸ்ட் லெக்கில் வந்து அந்த கன்சால்டேஷனை மார்க் பண்ணிக்கலாம். இந்த லெவலுக்கு மேலே சஸ்டைன் பண்ணக்குள்ள சைடேஸ் டு புல்லிஷ்னஸ் இருக்குன்னு அண்ட் அதே மாதிரி அந்த லெவலுக்கு கீழே சஸ்டைன் பண்ணக்குள்ள சைடேஸ் டு பெரிஷ்னஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்த்தா நடந்துருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல நம்ம பை அண்ட் டிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிளான் படி பார்த்திங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம். அண்ட் மார்க்கெட்டிங் இருந்து இந்த ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ரேலி கொடுத்துச்சு. அண்ட் அந்த ரேலியில் நம்ம கொடுத்துருந்த எல்லா டார்கெட்ஸுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஈஸியாக அச்சீவாக இருந்துச்சு. அண்டு ஆஃப்டர்நூனுக்கான அப்டேட்ஸும் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து ஆஃப்டர்நூனில் இந்த ஜோன்லேயே கன்சால்டேட் ஆகிட்டுக்குள்ள இந்த ஜோனை மார்க் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ட்ரேடிங் சொல்லியிருந்தோம். அண்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ஃபால் இந்த 620 பிரேக் பண்ணான்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த லெவலில் பிரேக் பண்ணதும் மார்க்கெட்டில் ஃபால் வந்துருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்டர் பண்ணியிருந்த புட் ஆப்ஷன்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈவன் எண்ட் ஆஃப் டேலையும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ கால் ரைட்டர்ஸ் தான் இப்போ அதிகமாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ஃபால் வந்து 500 பிரேக் பண்ணால் தான், அப்படி இல்லைனா ப்ரீமியம் மீட்டிங் தான் இந்த இடத்துல நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் எக்ஸாக்டாக அதே மாதிரி லாஸ்ட் லெக்கில் ப்ரீமியம் மீட்டிங் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோரார்லெஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பைரியை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வீக் எக்ஸ்பைரி நல்லாவே இருந்துச்சு. போத் சிஎன்பி நல்லாவே மொமெண்டம் இருந்துச்சு. அண்டு அப் அண்ட் டவுன் மூவ்ஸை கேப்சர் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் பிகர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸ்டில் இந்த 200 EMA கிட்டே அண்ட் இம்பார்ட்டண்டான கீழே விட்டுருக்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி மல்டிபிள் டைம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ஃபால் அப்படிங்கிறது இந்த கீழே லெவலில் பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணால் தான், அப்படின்னா கன்சால்டேட் தான் ஆவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பிளைண்டாக ரிவர்ஸில் எதிர்பார்த்த முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிவர்சல் வரணும்னா அதுக்கு சார்ட்லேயும் வந்து 2 கேண்டில் ப்ரீவியஸ் டேவோட ஹைக் மேலே க்ளோசிங் வைக்கணும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் எஃப்ஏஐ டேட்டாவில் அவங்க அக்ரஷனாக ஹோல்ட் பண்ணிக்கிற ஷார்ட்ஸை புக் பண்ணணும். இது ரெண்டும் நடக்கணும்னா மார்க்கெட்டில் ரிவர்ஸில் வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் லைக்லி அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து எகைன் இன்னொரு லெக் கீழே விடணும்னா அதுக்கு இந்த மார்க் பண்ணியிருக்கிற கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டண்டான கீ லெவல்ஸ் நெக்ஸ்ட்டு வர இந்த கீ லெவல்ஸை பிரேக் பண்ணி கீழே போனால் தான் நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ஃபால் வரும். அப்படி இல்லைன்னா கன்சால்டேட் ஆவாங்க. அப்படிங்கிறத நம்ம இந்த வீக்கெண்ட் அனலைஸ் வீடியோலேருந்து டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் எக்ஸாக்டாக மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா அதுதான் நடந்துகிட்ருக்கு. அண்டு நம்மளோட எதிர்பார்ப்பும் இன்னும் அதே தான் வந்து கன்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் மார்க்கெட் இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகக்குள்ள ப்ரீவியஸ் டேயில் என்ன நடந்துச்சோ அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு மூவிங் ஃபார்வர்ட் பண்ணலாங்கிறது தான் நம்மளோட பிளானாக இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கால் ரைட்டர்ஸ் டேப் பண்ணாங்க, ரெண்டாவது புட் ரைட்டர்ஸை டேப் பண்ணாங்க. அதனால் மார்க்கெட் இன்றைக்கி 2 சைடுமே பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணதுனால இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோடைய ஹை அண்ட் லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் மூவ் அப்படிங்கிறது இன்றைக்கோட ரேஞ்சை பிரேக் பண்ணக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் மூவ் வரும். அண்ட் லைக்லி இன்றைக்கோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்குள்ள எகெயின் சைடேஸ் டு கன்சால்டேஷன் தான் பண்ணாங்க. ஆல்ரெடி பிகர் பிக்சரே சைடேஸ் டு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. அதில் மார்க்கெட் இன்னும் இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்டினியூ பண்ணாங்கன்னா சைடேஸ் டு கன்சால்டேஷனில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் மொமெண்டம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோட ஹை அப்படி இல்லை லோ பிரேக் பண்ணால் தான் வரும். இன் பிட்வீனில் ட்ரேட் பண்ணக்குள்ள சைடேஸ் டு ப்ரீமியம் மீட்டிங் டே தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் பிகர் பிக்சரில் கொடுத்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிங்க. மார்க்கெட் இந்த லெவல்ட்டு வரக்குள்ளே எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியே சந்திப்போம். மகிழ்ச்சி.